இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்ற வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்போ யாரு அவரை கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை கர்த்தர் என்று அறிந்தவங்க தான், இல்லையா? இது அப்படியே இன்னொரு உவமையில இருக்கும். எங்கன்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஊமையில லாஸ்ட்ல என்ன நடக்கும்னு பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்போ புத்தி உள்ளவங்க 5 பேர், புத்தி இல்லாதவங்க 5 பேர் இருக்கிறாங்க. ஆயத்தமா இருந்தவங்க கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. கதவு அடைக்கப்படுகிறது. மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார். அதேதான் இல்லையா? உமது நாமத்தினால பேய்களை ஓட்டணும் அல்லவா? தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? பிசாசுகளை துரத்தணும் அல்லவான்றாரு. எப்படி அங்கேயும் உங்களை அறியேன்னு சொன்னாரோ அதே போலதான் இங்கேயும் உங்களை அறியேன்னு சொல்றாரு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே ஓமையை தான் குறிக்குது. அப்போ யார் இந்த கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி கூப்பிடுறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கிறிஸ்தவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இன்னும் நம்ம ஆழமா இதை போய் பார்க்க போனீங்கன்னா, இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. இது கன்னிகைன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல எரேமியால 31ஆம் அதிகாரம் 4வது வசனம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே அப்படின்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் தான் அவருடைய பிள்ளைகளா இருந்தாங்க. எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ, எத்தனை பேர் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் தெய்வனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க இல்லையா? புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, நம்ம தான் கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி எழுதி, நான் உங்களை கற்புள்ள கன்னிகை ஆகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமாய் இருக்கிறேன்னு சொல்லி எழுதிரு. அப்போ நான் உங்களை அப்படின்னா யார சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சபையை பார்த்துதான் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகை. அதுவும் கற்புள்ள கன்னிகைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும். அப்போ இயேசுவ தேவன் அறிஞ்சு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அவரை உண்மை உள்ள தேவன் தான் மனிதனாக பிறந்தார் என்பதை அறிந்தவங்க தான் இந்த 10 கன்னிகைகள். ஏன்னா 10 பேரும் கன்னிகைகள் எழுதுது. எனக்கு 3 தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வேசித்தனம் இல்லையா? எனக்கு 3 புருஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது வேசித்தனம். 3 புருஷர்கள் இருக்கிறாங்க ஆனா ஒன்றா இருக்கிறாங்கன்னு சொன்னா அது வேசித்தனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகை ஆகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நீங்க எழுதிருக்கு. அதே போல அந்த ஓமையில பாத்தீங்கன்னா, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? அப்ப இயேசுவை கர்த்தர் என்று அவங்க சுவிசேஷம் அறிவித்திருக்கிறாங்க. அப்போ இங்க என்னன்னா, அதுல 5 பேர் புத்தி இருக்கிறவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் புத்தி உள்ளவங்க, யார் புத்தி இல்லாதவங்க, இதை முதல்ல நம்ம கேட்டு பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது.
ஆமென். அப்போ நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவைகளபடி செய்கிறவனை தான் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறாருன்றதை நம்ம பாக்குறோம். இப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவங்க நீதிமான் கிடையாது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்போ அவங்களதான் கர்த்தர் என்ன பண்றாரு, புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி. சரி, புத்தி இல்லாதவங்களை ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். அப்போ நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவனை புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார்ன்றதை பார்க்கிறோம் இல்லையா. அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டினவனாய் இருக்கிறான். இப்போ இதுல நம்ம என்ன கவனிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதும் வரை யார் எது மேல கட்டியிருக்கிறாங்கன்றத அவங்க உணரவே இல்லை. அப்போ நியாயத்திற்கு வரும்போதுதான் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, யார் எது மேல கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத உணராம இருந்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்மை நாமே நிதானித்தறிந்தா நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்னு சொல்லி ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, நம்ம தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறோமா இல்ல வெறும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா. இது மற்ற ஒரு கட்டிட சபைக்காக ஆண்டவர் இதை சொல்லல, சத்திய சபைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் சொல்றாரு. அப்போ சத்திய சபைனா தேவனுடைய வசனத்தை உண்மையாக போதிக்கிற இடத்துல ஒரே தேவன்றதையும் இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறோன்றதையும் அவரோட வருகையும் அறிந்தவங்க தான். எல்லாரும் புறப்பட்டாங்க மணவாளனுக்கு எதிராக இல்லையா. அப்போ அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா 5 பேர் தான் என்ன பண்ணாங்க, அவர் வராருன்னு தெரிஞ்சோம் 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாம இருந்தாங்கன்றதை நம்ம பாக்குறோம். கதவு பூட்டின பிறகு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானா நிச்சயமா அவங்களுக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரகசிய வருகை கிடையாது, இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. சரி, கதவை பூட்டின பிறகு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு இவங்க எல்லாம் போதிக்கிறாங்களே, அப்படி இருக்கா அப்படி இல்லையான்றத சில வசனங்களால நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். கதவை பூட்டின பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 25 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். ஆமென். ஆமென். நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ஓமைகளுக்கான விளக்கம் தான் ஜோடி வசனத்தை நம்ம பாக்குறோம். கதவை பூட்டின பிறகு அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே ஆண்டவரை எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களை அறியேன்னு சொல்றாரு. அப்போது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதியில் போதகம் பண்ணினீரே என்று அவங்க சொல்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே, உங்களை அறியேன்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, அவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரமக்காரராகி நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கன்றார். அப்போ அவங்க அகன்று போங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்க உண்டா இருக்கு. அப்போ திரும்பவும் ஒரு 7 வருஷம்லாம் உங்களுக்கு என்ன கிடையாது, வாய்ப்புலாம் கிடையாது. அப்போ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இவங்களுக்கு கர்த்தரை நல்லாவே தெரியுது, ஆனா கர்த்தருக்கு தான் இவங்களை யாருன்னு தெரியல. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கர்த்தர்கிட்ட சொல்றாங்க, நாங்க அதை பண்ணோம் இல்லையா, இதை பண்ணோம் இல்லையா, நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம் இல்லையா, நாங்க அந்நிய பாஷை பேசணும் இல்லையா, பேய்களை உங்க நாமத்துல துரத்தணுமே, உங்க வீடுகள்ல நாங்க போஜனம் பண்ணணுமே, நீர் எங்க வீதிகள்ல வந்தீரு, நாங்க கூட உங்ககிட்ட பேசணுமே அப்படின்லாம் கேட்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களை யாரையும்
அவங்க அரியன் மட்டும் சொல்ல, அக்கிரம செய்கைக்காரரே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கன்றாரு. அப்போ அங்க உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்னு சொல்றாரு. அப்போ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும் போதுன்னா, புறம்பே எங்க தள்ளுறதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு புறம்பே தள்ளுறதுதான் ஆக்கினை தீர்ப்புன்றதை நம்ம பாக்குறோம். இதேதான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவரை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணிருக்கிற நித்திய ஆக்கினையிலே போங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர்களை அறியேன்னு சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க இயேசுவை அறிஞ்சு இருக்கேன், உங்களை தெரியும்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் உங்களை தெரியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எல்லோரும் இயேசுவை தேவன் என்று அறிந்திருக்கிறோம். அவர் தான் மனிதனாய் இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நம்மை தெரியுமா? அதுதான் இப்ப கேள்வி. இதை மட்டும் நம்ம சோதித்து அறிந்தோமானால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். எனக்கு எவ்வளவு வசனம் தெரியுது அதெல்லாம் முக்கியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? அவருக்கு என்ன தெரியுதா? அவர் என்னை பேர் சொல்லி அழைக்கிறாரா? அவருடைய சத்தம் என் காதுகள்ல கேக்குதா? அப்படின்றதுதான் முக்கியம். அப்போ இது எதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன தெரியுது அப்படின்றத நான் எதனால தெரிஞ்சுக்கலாம்னா, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தோமானால் அவரும் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இதனாலே அவருக்கு என்ன தெரியும், என்ன பேர் சொல்லி அழைக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். நிலைத்திருக்கிறதுனா என்னங்க? ஏன்னா நிலைத்திருக்கிறதுனா என்னன்ற சில கேள்விகள் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் எனக்குள் நிலைத்திருப்பீங்க. அப்போ நிலைத்திருக்கிறதுனா ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் நிலைத்திருக்கிறது. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தால் அப்படின்னா ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்கள தான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறாங்க, கற்பனைகளை நிலைத்திருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது இல்லையா? அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை எதனால நம்ம அறிஞ்சுக்கலாமா? அவர் நமக்கு தந்தரின ஆவினாலே நம்ம அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவருடைய கட்டளைகளை நம்மளால என்ன பண்ண முடியுது, கை கொள்ள முடிகிறது. அவராலே அன்றி நம்மளால ஒரு விஷயமும் தனியா நம்மளால செய்ய முடியாது. அது கர்த்தர் நமக்கு போதிக்கிறதுனாலையும் கர்த்தர் நம்மோட இருக்கிறதுனாலையும் தான் அவருடைய கற்பனைகளை நம்மளால கை கொள்ள முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. ஆமென். இங்கேயும் பாருங்க, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். நம்ம எல்லாருக்குமே ஏசப்பாவை தெரியும் இல்லையா? நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவர் பிதாவாகிய தேவன் தான் மனிதனாக இறங்கி வந்தார் நமக்கு தெரியும். பிதாவோட நாமம் இயேசு கிறிஸ்துன்றது நமக்கு தெரியும். அந்த நாமத்துலதான் நமக்கு ரட்சிப்புன்றது நமக்கு தெரியும். நம்ம எல்லோருக்குமே இயேசுவை அறிந்திருக்கிறோம். ஆனா அப்படி அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். பொய்யனா இருக்கிறான்னா அவன் தேவனுடைய பிள்ளை இல்ல, அவன் பிசாசோட பிள்ளையா இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்குள் சத்தியம் இல்லைன்னு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இல்லப்பா. உனக்கு இயேசுவை தெரியும், ஆனா இயேசு கிறிஸ்துக்கு உன்னை தெரியாது அப்படின்னு அர்த்தம். சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் சத்தியம் உள்ளதா இருக்குதா அப்படின்றத சோதித்து பார்க்க கடவுள். நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறோமா, இல்ல ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாம் கேட்டுட்டு என்னுடைய சுய விருப்பத்தின்படி எனக்கு எது நன்மையாய் தோன்றுகிறதோ அதன்படி நடக்கிறனா? அவன் தன் இருதயத்தின்படி நடக்காது இருக்க கடவன் சொல்லி எழுதியிருக்கு. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களாய் இருப்போமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே நம்ம அறிஞ்சுக்கலாம். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்றோமா, அப்போ நாம் அவரை அறிந்திருக்கிறோம்ன்றது மட்டும் கிடையாது, அவரும் நம்மை அறிந்திருக்கிறார்ன்றது அதனால நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வரங்கள் இருக்கு, நிறைய தீர்க்க தரிசனங்கள்ல வரங்கள் இருக்கு. அது மாத்திரம் கிடையாது, ரகசியத்து வேதத்துல இருக்கிற மறைப்பொருள் ரகசியம் இதெல்லாம் தெரியறதுனால நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேனா,
இல்ல நான் நிறைய ஏழைங்களுக்கு கொடுக்குறேன் பிரதர். ஏன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தியான்னு கேட்கிறார் இல்லையா? அதனால நான் நிறைய பேருக்கு ஏழை எளியவங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன். ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன். இயேசு கிறிஸ்துவும் தெரியும், இயேசு கிறிஸ்துவோட அன்பையும் அறிந்திருக்கிறேன், அவரை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், வரங்களும் பெற்றிருக்கிறேன், ஏழைங்களுக்கும் கொடுக்குறேன், அதனால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவோமா அப்படின்னா, வரங்களால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆவியின் கனிகள் இருந்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்போ இந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமென். என்னடா இது, இதெல்லாம் செஞ்சா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் தானே நம்ம அர்த்தம். ஆனா இதெல்லாம் செஞ்சோம் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எழுதி இருக்குதே. நான் வரங்களை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், வேதத்துல இருக்கிற மறைப்பொருள் எல்லாம் ஆராய்ந்து பாக்குறேன், எனக்கு சகல ஞானமும் அறிவும் இருக்குது, விசுவாசம் இருக்குது. மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா அந்த பேர்ந்து போகத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம நான் ஏழைங்களுக்கு கொடுக்குறேன், என் சரீரத்தை நான் சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்குதே. இதுதான் நம்ம அன்பு நிறைய பேர் நினைச்சிருக்கோம். இதுதான் மாம்ச அன்பு. இது வரங்களையும் மாம்ச அன்பையும் செய்யுது. இப்ப நான் இதெல்லாம் செய்யறது நல்லதுதான். ஆனா இதெல்லாம் நான் செஞ்சுட்டு பொய் பேசுகிறவனா இருந்தா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இத்தனை காரியங்களும் நான் செஞ்சு ஒரு சகோதரன் மேல பொறாமை கொள்கிறவனாக இருந்தா இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ அன்புனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ ஆண்டவர் எதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்றத, இதையும் அதையும் நம்ம அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இதையும் நான் செய்வேன் அதையும் நான் செய்வேன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன். நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம நிதானித்து பார்க்கணும். இப்போ கர்த்தர் கேட்கிறாரு, 2 குமாரன் இருக்கிறாங்க. அந்த 2 குமாரன் கிட்ட என் தோட்டத்துல போய் நீ போய் வேலை செய்யாப்பான்னு மூத்த பிள்ளை கிட்ட கேட்கிறாரு. அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுனால 2வது பிள்ளையை கூப்பிட்டு நீ போறியாப்பானும் போது அவன் நான் போறேன்னு சொல்லியும் அவன் போகல. ஆனா முன்பு போக மாட்டேன்னு சொன்ன அவன் மூத்த பிள்ளை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பி என்ன பண்றாரு, அப்பா சொன்ன வேலையை செஞ்சுச்சு முடிக்கிறாரு. அப்போ கர்த்தர் கேட்கிறாரு, இந்த 2 பிள்ளைகள்ல யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பிதாவின் அவங்க அப்பாவோட வேலையை நிறைவேற்றினது யாருன்னு கேட்டீங்கன்னா முதல் பையன் தான். அவன் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் பின்பு மனஸ்தாவப்பட்டு போய் மனம் திரும்பி அந்த வேலையை செஞ்சு முடிச்சான். ஆனா 2வது பையன் வாயினால இன்பமா பேசுறான், சரிங்கப்பா செய்யறப்பா அப்படின்னு சொல்லி வாயினால அறிக்கை பண்றான். ஆனா கிரியையினால அவரோட வேலையை மறுதளிச்சான். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறாங்க, கிரியையினாலோ அவரை மறுதளிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவருமா இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்கிறது தாங்க காரியம். காரியத்தின் கடைத்தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதுலதான். அதை நம்ம செய்யறோமா? எல்லா கற்பனைகளுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? இன்னும் நம்ம இருதயத்துல கசப்பான வைராக்கியம் எல்லாம் வைத்திருக்கிறோமா? இன்னும் போட்டி, பொறாம, மேட்டிமையான எண்ணம், நாவ அடக்காம இதெல்லாம் இருந்துட்டு நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற. இன்னமும் இன்னொருத்தவங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா சகோதரருக்கு விரோதமா பேசி சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்னு எழுதிருக்கு. அப்படி நீ செஞ்சு நீ நியாயாதிபதியா இருக்கிறன்னு அர்த்தம். நம்ம நியாயாதிபதி இல்லைங்க, நம்ம எல்லோரும் முழங்கால் யாவும் அவருக்கு முன்னாடி முழங்கால் யாவும் முழங்க கடவுதுன்னு எழுதிருக்கு. நம்ம எல்லோரும் ஒரு நியாயத்திற்குள்ள பாத்தீங்கன்னா முழங்கால் இட்டு அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் மற்றவங்களை குற்றவாளி என்று நியாயத்திருப்பான்? அப்போ நிறைய விஷயங்கள் நம்மளை சோதித்து பார்க்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க பாக்குறதுக்கு வெளி தோற்றத்துல எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போலவும் எல்லா காரியங்களும் உண்மையா இருக்கிறது போலவும் தோன்றும். ஆனா அந்த கட்டளையின்படி அவங்க நடக்கிறாங்களா கேட்டா, அதோட பலன் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டோட வார்த்தையில தான் ஒரு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையின்படி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. இதே பாத்தீங்கன்னா யூதால பாத்தீங்கன்னா, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களாமாமே அப்படின்னு எழுதிருக்கும். இவர்கள் அப்படி எழுதிருக்கல. இவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பீலேயாம், காயின், கோராகு, இவங்க எல்லாம் யாருமே பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு பின்பு ஆண்டவருடைய கற்பனைகளை மறுதளித்தவங்க. பீலேயாம் பண ஆசைனால விழுந்துப்போம். காயினை கர்த்தர் எச்சரிக்கிறார் இல்லையா, புத்தி சொல்றாரு, இதை செஞ்சா உனக்கு ஏன் பாவம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போதும் அவன் என்ன பண்றான், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதான். கோராகு பொறாமை கொள்றான் மோசே மேல். நீங்க மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் பண்ணணுமா? இதேதான் சவுலும். சவுல் பாத்தீங்கன்னா, சவுலுக்குள்ள தேவனோட ஆவி இருந்தது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆரம்பத்துல கர்த்தருக்கு உண்மையா தான் இருந்தான். ஆனா கோலியாத்தை கொண்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 அப்படின்னு தாவீதை உயர்த்தி பேசும்போது அவங்களுக்குள்ள பொறாம வருதுங்க. அவனை காய் மகாரமா பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னும் ராஜ்யத்தை மட்டும்தான் என்கிட்ட இருந்து புடுங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவனை அன்னில இருந்து பொறாமை உள்ளவனா பாக்குறான். நீங்க அந்த வசனம் போய் படிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியை அவனை விட்டு நீங்கி அது தேவன் தாவீது கிட்ட வருது. பொல்லாத ஆவிய கர்த்தர் சவுலுக்கு அனுப்புற. அப்போ இன்னைக்கு யாரையாவது பார்க்கும்போது பேசும்போது நமக்கு எரிச்சல் உண்டாகுதா அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும். யாரையாவது ஒருத்தவங்களை புகழ்ச்சியா பேசினா அது அவங்களுக்கு ஐயோ, நமக்கு ஏதாவது அதுல பொறாமை உண்டாகுதா? அப்போ நமக்கு எதுனா கோபம் வருதா? அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இருதயத்துல கசப்பான வைராக்கியம், கோபம் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? இப்போ மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நான் வரும்போது அவருக்கு நான் எதிர்கொண்டு போவேன் அப்படின்றதுக்கு திடமான ஒரு ப்ரூஃப் எதனா இருக்கா? இது இருந்துச்சுன்னா நான் நிச்சயமா நான் தேவனுக்கு ராஜ்யத்துக்கு போவேன் அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நமக்கு கேரண்டியா இருக்கிறார். வாசிக்கலாம், எபேசியர் 1:14 வசனம் வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமீன். அவருக்கு சொந்தமானவர்கள், அப்போ அவருக்கு சொந்தமானவர்களை அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவாங்க அப்படி என்பதற்கு யாருங்க கேரண்டியா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கேரண்டியா இருக்கிறார். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுக்கு கேரண்டி என்னன்னா, நமக்கு யாரு கேரண்டி கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரான்றத நம்ம தினந்தோறும் சோதிச்சு பார்க்கணும். ரோமர் 8:11 வசனம் வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். யாருங்க நம்மளை உயிர்ப்பிப்பா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தா, அதாவது தேவ ஆவி நமக்குள்ள வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான நம்மளுடைய சரீரங்களை என்ன பண்ணுவாரு? மறுரூபமாக்குவார். அதுக்கு அவர் தான் கேரண்டி இல்லையா? அதனால கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவோட ஆவி இருக்கிறவங்க தான் அவருடையவர்கள். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய பிள்ளைகளை அறிவார். அன்னைக்கு அங்க சொல்றாரு இல்லையா, ஓமையில உன்னை அறியேன்னு சொல்றாரு. ஏன் அவங்களை அறியேன்னு சொல்றாருன்னா, அவங்களுக்குள்ள அவர் வாசமா இல்ல. கர்த்தர் யாரை மீட்டுக் கொள்கிறார்களோ அவர்களை பேர் சொல்லி அழைக்கிறார். தினந்தோறும் அவர்களை வழி நடத்துகிறார். அவர் அவர்களுக்கு தேவனாயிருக்கிறார். இவர்கள் அவர்களுக்கு பிள்ளையா இருக்கிறாங்க. நம்ம அவருடையவர்கள், அவர் நம்முடைய, நம்ம அவருடைய அவயங்களா இருக்கிறோம். அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். இப்போ கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 2:19 வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது இல்லையா? அப்போ கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அப்போ கர்த்தருக்கு தெரியுங்க அவருடைய பிள்ளைகள் யாருன்னு. அவர்களை பேர் சொல்லி கூப்பிடுவார். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அதற்கு முத்திரையாய் இருக்கிறதுன்னு எழுதி.
அப்போ நம்ம பழைய பாவத்துல இருந்து எல்லாம் விடுதலை ஆயிட்டோமா? இன்னும் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே அறிந்திருக்கிறோம். ஆனா அவர் என்னை அறிந்திருக்கிறாரா, என்னை பேர் சொல்லி கூப்பிடுறாரா, அவருடைய சத்தத்தின்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத இன்னும் அறியாம இருக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமீன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கும் நம்மள தெரியும், நமக்கும் அவரை தெரியும் இல்லையா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும். அப்போ ஆடுகள் என்ன பண்ணுமா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மட்டும் கிடையாது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும். அந்நியரோட சத்தத்துக்கு அது செவி கொடுக்காது. அப்போ நான் கர்த்தரை அறிந்திருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, கர்த்தர் என்னை அறிந்திருக்கணும். அதற்கு அவருடைய சத்தம்க்கு நான் செவி கொடுத்து அதன்படி நடக்கிறேனா அப்படின்னா கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். அப்போ அவருடைய சத்தம் நமக்கு கேக்குதா? ஏன்னா கர்த்தரால் யார் அறியப்பட்டிருக்கிறார்களோ அல்லது கர்த்தருடையவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வரும்போது 2ஆம் வருகையில அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். ஏன்னா கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி கூப்பிடுறவங்க, இல்ல எனக்கு இயேசுவை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்திருக்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். அவருடைய வருகையில யாருங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு எழுதியிருக்கு? அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதே நீங்க தெசலோனிக்கேல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க தான். அப்போ அவருடையவர்கள் தான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கும். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. யாரங்க மீட்க வராரு? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்போ அவருடைய பிள்ளைகளுக்காக தாங்க அவர் வருகிறார். அப்போ ஆயத்தமா இருந்தவங்க கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க. அப்போ கர்த்தருக்கு நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான், அவரால் அறிந்தா மட்டும்தான் நம்ம அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். இது சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க, இதை நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிடுவோம். ஒரு சின்ன காரியம், சின்ன விஷயம் நம்ம நினைப்போம், இந்த காரியத்துக்காகவா நம்ம கர்த்தர் நம்மளை விட்டுடுவாரு. இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னாரு, அதை சாப்பிட்டதுனால ஆதாமுக்கு மரணம் உண்டாச்சு. மோசே கிட்ட இந்த கண்மலை கிட்ட பேசுனாரு, அந்த காரியத்தை அவன் கீழ்ப்படியாம போனதுனால நீ கானான் தேசத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. அவன் அதுக்கப்புறம் கெஞ்சி கேட்டோம், அது அவங்களுக்கு கிடைக்கல. ஆண்டவருக்கு சொல்றது சின்ன காரியமா பெரிய காரியமான்றது முக்கியம் இல்ல, அதை யார் சொல்றா? நம்முடைய கர்த்தரோட கட்டளை. பொய் சொல்ல கூடாதுன்னு சொன்ன கர்த்தர் தான் கொலை செய்யாதேன்னு சொன்னவர். கொலை செய்ய மாட்டேன் ஆனா பொய் சொல்லுவேன்னா நம்ம பிசாசா தான் இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துல 1 கற்பனைகளை மீறினாலும் எல்லா கற்பனைகளும் மீறுகிறவனா இருக்கு. அப்போ இது நம்ம எப்படி நம்ம தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம், தேவனால் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம், கர்த்தரால் எப்படி நம்ம கர்த்தருக்கு நம்மள தெரியும் அப்படின்றது இல்ல, அல்லது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்றத நம்ம எதனால அறிந்து கொள்ளலாம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவருடைய கற்பனைகளின்படி நம்ம எல்லா விஷயத்துக்கும் நடக்கிறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்க. அப்போ தேவனோட ஆவினால் நடத்தப்படுகிறதுனா என்னங்க? எனக்கு புரியலையே. ஆண்டவர் நமக்குள்ள வந்து பேசுவாரா? இதை செய்யாத, இதை பண்ணாதன்னு சொல்லுவாரா அப்படின்னா, அந்த வசனங்கள் அவர் பேசுகிறத நம்மளால உணர முடியுங்க. காதுள்ளவன் எவனும் அவன் கேட்க கடவன் சொல்லி எழுது. இது கர்த்தருடைய சத்தம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ணி கேட்கறத நம்மளால கிடைக்கிறது மட்டும் கிடையாது, அவருடைய சத்தத்தை நம்மளால உணர முடியும். இது கர்த்தர் தான் சொல்றாருன்றதை நம்மளால உணர முடியும். எரேமியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களும் செய்யுங்க. அப்போ அவருடைய சத்தம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகள் தான் அவருடைய சத்தம். அது நம்ம இருதயங்கள் எழுதப்பட்டிருக்கிறதுனால எந்த நேரத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது ஆவியானவரே அந்த வசனம் மூலமா நமக்கு போதிப்பார்.
தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் நீங்க செவி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அப்போ தேவனால் உண்டானவன் நிச்சயமா தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப அந்த வசனம் தாங்க, வசனத்தை இருதயத்துல உள்வாங்கி அத கிரியையில நம்ம நடப்பிக்கணும். வசனம் எல்லாம் எனக்கு மனப்பாடமா தெரியும், ஆனா அதை நான் செய்யறதுக்கு நான் எந்த ஒரு முயற்சியும் பண்ணல, இல்ல என்னை சோதித்து நான் பார்க்கலன்னா ஆண்டோடைய வருகையில நம்ம கைவிடப்பட்டவர்களா இருக்கும். யோவான் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமென். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்குகிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுன்னு எழுதிருக்கு. அப்ப செவி கொடுக்கிறதுனா ஆண்டவருடைய கற்பனைகள் படி நடக்கிறோம்னு அர்த்தம். அவன் தன்னுடைய ஆடுகளை என்ன பண்றாங்கன்னா பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அதனாலதான் சொல்றேன், யார் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. அவர் நிச்சயமா நம்மள பேர் சொல்லி கூப்பிடுவார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் இருந்தான்னு சொல்றாரு. அதே போல அபிரகாமே அபிரகாமேன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நம்மையும் கர்த்தர் பேர் சொல்லி கூப்பிடுவார் என்றதை புரிஞ்சுங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறதுனா கர்த்தர் நமக்கு மாதிரியை வைத்துட்டு போயிருக்காரு. எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி சாத்தானை ஜெயிக்கணும் என்பதை மாதிரி வைத்து போனாரு. சீஷர்களோட கால்களை கழுவுறாரு. நான் போதகர் என்று நீங்க சொல்கிறீர்களே, நானே உங்களுடைய பாதங்களை கழுவுனா நீங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கணும், அப்படி எவ்வளவு பணிவிடைக்காரரா நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத நமக்கு மாதிரியை வைத்துட்டு போனார். அப்போ அவர் நடந்த வழியே ஆடுகள் என்ன பண்ணுமா, அந்த பாதையில நடந்து செல்லும். அப்போ அவருடைய மாதிரியை நம்ம பின்பற்றுகளா இருக்கிறோமா, வெறும் மாதிரியை மாத்திரம் நம்ம தெரிந்து கொண்டவர்களா இருக்கிறோமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதுன்னு சொல்லி எழுது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எதனால அறிந்திருக்கிறான்? ஏசுப்பா நம்மளை எப்படி அறிந்திருக்கிறாராம்? நான் சொல்றேன், என் புள்ள செய்யறான், அதனால நான் அவனை அறிந்திருக்கிறேன். அவருடைய கற்பனைகளின் படி நடக்கிறவன் தான் அவரை அறிந்திருக்கிறான், அவரும் அவனில் அறிந்திருக்கிறார்ன்றதை நம்ம வசனம் பார்த்தோம். அப்போ நிறைய வசனங்கள் இது எல்லாமே எங்க வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து நிக்குதுன்னா, கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும். எல்லா காரியங்களும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், சோதித்து இருந்து பாக்குறவங்களா இருக்கணும் இல்லையா? அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு புதிய சிருஷ்டியா மாறி இருக்கணுமே. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கான், புது மனுஷனா இருக்கான். அப்போ பழையவைகள் ஒளிந்து போயணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான எண்ணங்கள்லாம் நமக்கு தோணும் இல்லையா? கெட்ட சிந்தனைகள், பொறாமைகள், பொல்லாத எண்ணங்கள், வேசித்தனங்கள், இந்த மாதிரி பொல்லாத பண ஆசை, இந்த உலகத்தின் மேல இப்போ இதெல்லாம் நமக்கு எல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ இன்னமும் அந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்குதா? அந்த சிந்தனைகள் இருக்குதா? பிசாசு சிந்தனை மூலமா தான் நம்மளை கெடுப்போம். அவன் என்ன பண்றான், யாரை விழுங்கலாம் என்று பொல்லாத சிந்தனைகளை தான் விதைக்கிறான். அப்போ அந்த சிந்தனைகளை நம்ம துரத்துகிறோம்லாம் இருக்கணும். இப்போ பொல்லாத பிசாசு என்ன பண்றான், பொல்லாத சிந்தனைகளை நம்மளுக்கு விதைக்கிறான். அதுக்கு உடனே நம்ம கீழ்படுகிறோமா? நீங்க நல்லா பாருங்களேன், யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும். பாத்தியா, உன்னை திட்டான், உன்னை அவமானப்படுத்திட்டான் பாத்தியா அப்படின்னு ஒரு சத்தம் உங்களுக்கு காதுகளை கேட்டுச்சுன்னா அது பிசாசு. இப்போ அவனுக்கு உடனே நம்ம ரியாக்ட் பண்ணி அவனுக்கு காரியங்களுக்கு கீழ்படுகிறோமா? இல்ல, அப்பால போய் சாத்தானே, நான் குப்பையும் தூசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்மை பண்ணி கொண்டு இருக்கிறோமா, தாழ்த்தி கொண்டு நடக்கிறோமா? இல்ல இன்னமும் அதே மனுஷனாதான் இப்பவும் இருக்கிறேன்,
ஆனா அப்ப கிறிஸ்துவ தெரியாம இருந்தா வசனம்லாம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா வசனம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னமும் நான் அப்படியே பழைய மனுஷனாதான் இருக்கிறேன். இத நம்ம பழைய மனுஷனா புது மனுஷனா இருக்கிறேன் அப்படின்றத யார நம்ம கேட்டு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம குடும்பத்துல நம்ம சாட்சியா இருப்போம். நம்ம வீட்டுல சாட்சியா இருப்போம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி சாட்சியா இருப்போம். வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருப்போம். கர்த்தர் நமக்காக சாட்சி கூறுவார். அப்ப நாம இது மாதிரி நிதானித்து பார்க்கணும். நம்ம கிட்ட இன்னும் எப்படி இருக்க புத்தி உள்ள சிந்தையா இருங்கள், கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுதுன்னு சொல்லிருக்கு. அப்போ நம்மளுடைய சிந்தை எப்படியோ அப்படிதான் நம்ம நடக்கும். நமக்குள்ள எந்த சிந்தனை உண்டாயிருக்கிறதோ அந்த சிந்தைக்கு நம்ம அடிமையா நடப்போம். ரோமர் 8:10 வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்து உங்கள் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆமென். கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருந்தால் என்ன நடக்குமா? சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததா இருக்கும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். தேவனுடைய வித்து பாவம் செய்யாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. தேவனுடைய வித்து நமக்குள்ள இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதாவது பாவத்தில் நிலைத்து இருக்க மாட்டோம். நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்காட்டி நமக்கு என்ன இருக்கும்? நம்மளுடைய எரிச்சல் தனியே கரும். அதை நம்ம உணர்ந்து இல்ல நம்ம தப்பு பண்றோம். எப்படி உணர்றோம்? ஆரம்பத்துல கொஞ்சம் கோபம் வருது, நம்ம பேசிடுறோம், சில வார்த்தைகளோட விட்டுறோம். ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் போதிக்கிறார் இல்லையா, நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யற, உன் சகோதரனுக்கு விரோதமா ஏன் நீ பேசுற, ஏன் உன் சகோதரனுக்கு விரோதமா நீ பொறாம கொள்ற, அவன் உன் சகோதரன் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டவர் உணர்த்துறது. உங்களுக்கு அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? அப்ப நம்ம உடனே என்ன பண்றோம்? உடனே மனம் திரும்புறோம் இல்லையா? அது ஒரு பிரச்சனையை மன்னிச்சுக்கிறோம், இல்லைன்னா அதை கடந்து போறோம், இல்ல அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு போறோம், இல்ல நம்மளை தாழ்மைப்படுத்தி கொண்டு போறோம், இல்ல மனம் திரும்புற காரியங்கள் சிலவற்றை நம்ம செய்யறோம். அப்போ இது எதனால செய்யறோம்னா தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. அதனாலதான் உங்களால பாவத்துல என்ன பண்ண முடியல, நிலைத்திருக்க முடியல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் சொல்லி எழுதி. அப்போ ஆவினாலே என்ன பண்ணுமா? சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ நம்ம கிட்ட பொல்லாத சிந்தனைகள் இன்னும் தோன்றி கொண்டு இருக்கிறதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நிதானித்து பார்க்கணும். ரோமர் 8:5-8 வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க, ஆவின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. அப்போ சிந்தனை எப்படி இருக்குதுன்றதை நம்ம சோதிச்சு பார்த்தாலுமே நம்ம எதன்படி நடக்குகிறோம் அப்படின்றது அதனாலே நம்ம அறிஞ்சுக்கலாம் இல்லையா? மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லி தெளிவா எழுதியிருக்கும் போது நம்ம எதுக்கான மாம்ச சிந்தையை சிந்திப்பானே? ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தையை உங்களுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ள என்னங்க சிந்தை இருந்துச்சு? அவர் அவமானப்படுத்துறாங்க, அவர் ஆடையை உருவுறாங்க, அவரை அரைகிறாங்க, கொட்டுறாங்க. இப்போ நானு திருஷ்டில இதை பார்த்து சொல்லு யாருன்னு சொல்லி கண்ணை மூடி அறையிறாங்க, பரிகாசம் பண்றாங்க. ஆனா அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இல்லையா? என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க போறோன்ற அந்த சந்தோஷமும் அந்த சிந்தை தான் அவருக்குள்ள இருந்துச்சு. 1000 வருஷ அரசாட்சியில நம்ம அந்த பிள்ளைகளோட இருக்க போறோம், அதுக்கு நீ என்ன வேணா செஞ்சுக்கன்னு சொல்லி தம்மை தாமே நமக்காக அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கணும் இல்லையா? நீங்க என்ன வேணா என்ன செஞ்சுக்கோ, என்ன வேணா சோதிச்சுக்கோ, என்ன வேணா நான் இழந்தாலும் கர்த்தரை நான் இழக்க மாட்டேன், அவரை நான் பார்க்கணும், எனக்காக ஜீவனை கொடுத்தவரை நான் தரிசிக்கணும், அவரோட நான் வாழணும், அவருடைய ராஜ்யத்துல நான் இருக்கணும், அதற்காக நான் எவ்வளவு பாடுகளை வேணா சந்திப்பேன், எவ்வளவு அவமானத்தை வேணா நான் சந்திப்பேன், எவ்வளவு இன்னலை வேணா நான் பொறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் மேல அன்பு இருந்துச்சுன்னா, அந்த சிந்தனை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளும் உலகத்தை ஜெயிக்க முடியும். அதனாலதான் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ தேவனுக்கு விரோதமான பகை எங்கெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்கன்னு எழுதியிருக்கு. அதே வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள்னு எழுதியிருக்கு. இந்த 2 வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைன்னு எழுதியிருக்கு. கர்த்தரை பகைத்தான் நம்ம என்னங்க போவோம், மலிந்து போவோம்னு எழுதியிருக்கு வேதத்துல.
அப்போ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லி எழுது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. உலகத்தினால் உண்டானவைகள்னா பிசாசினால் உண்டானவைகள்னு அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரியைகளும் நம்மள ஈர்க்கிற மாதிரி இருக்கும். நம்ம அது மேல ஆசை வைக்கிறதுக்காகவே அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் நம்மளுடைய உலகத்தை இப்படி படைக்கலைங்க. அவர் படைக்கும் போது பாத்தீங்கன்னா அது பரிசுத்தம் உள்ளதா இருந்தது, நல்லதுன்னு கண்டார்னு சொல்லி எழுதிருக்கு. எப்போ இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசு வந்தானோ அவன் தான் என்ன பண்றான், இந்த உலகத்து பொல்லாத கிரியைகளை உண்டாக்கி அதுல மக்களை என்ன பண்றான், தன்னோட வலைகள்ல விழுந்து கொண்டு போறதுக்காகவே நிறைய ஈர்க்கிறதுக்கான காரியங்களை செஞ்சிருக்கான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. இதே வசனம் யாக்கோபு சொல்றாரு, விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா. அப்போ உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ உங்களால ரெண்டு எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்னு எழுதியிருக்கு. நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன், நான் போய் ஹாஸ்பிட்டல் ஊழியம் எல்லாம் பண்றேன், சுவிசேஷம் எல்லாம் அறிவிக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்லாம் செய்யறேன், ஆனா நான் இந்த பக்கம் உலகத்துக்கும் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னா நம்மளால ஆண்டவர் வரும்போது அவரை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் சொல்வான்னு எதிர்பார்த்து இருந்தோம்னா நம்ம ஏமாந்து போனவங்களா இருக்கும். ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி, நான் உலகத்துல சிநேகிதனா இருந்து தேவனை பகைத்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துல மட்டும் நான் பங்கு கொண்டுடுவேன். எப்படின்னா நான் பாடுகளே அனுபவிக்காம அவருக்கு கீழ்ப்படியாம வெறும் வார்த்தையினாலே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போயிடுவேன். எல்லாருக்குமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு ஆசை, அதற்குள்ள பங்கு பெறணும்ன்றதுதான் எல்லோருடைய விருப்பமா இருக்குது. ஆனா அதற்காக ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்க அவங்களுக்கு இருதயம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கேட்டு ஒத்துக்கிறாங்க, கரெக்ட், இது சசன சத்தியம், அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா அதன்படி நடக்க அவங்களுக்கு என்ன வரல, ஒரு நாளும் முன் வருகிறது கிடையாது. அவங்க பழைய சிருஷ்டியா தான் இருக்கிறாங்க, இன்னும் புது சிருஷ்டியாய் மாறாம இருக்கிறாங்க. அல்லது ஒரு சில காரியங்கள் மாறப்பட்டிருக்குது, இல்லைன்னா இன்னும் அநேக காரியங்கள் மாறாம இருக்கு. அதை குறித்து அவர்களுக்கு கவலையும் இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இந்த வசனம் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள், ஏன்னா கிறிஸ்துவனுடைய உடையவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எதிர்கொண்டு போறோன்றத பார்த்தோம். அவர்களுடைய தான் மீட்கிறதுக்கு வராருன்றத நம்ம பார்க்கிறோம். அவர்களை தான் தெரிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடைய அல்லன்னு நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள், அதாவது கிறிஸ்துவோட ஆவி உள்ளவங்க தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இன்னமும் சிலுவையில் அறையாம இருக்கிறோமா, இல்ல நம்ம விருப்பத்தின்படிதான் இன்னும் நடக்கிறோமா? இந்த வசனம் எல்லாம் மனப்பாடமா தெரியும், எந்த வசனம் எந்த அதிகாரம் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதன்படி நடக்கிறோமா? நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவுள்னு சொல்லி எழுதி, நம்ம தான் ஞானஸ்நானத்துல மறிச்சிட்டோமே, இப்போ ஆவியில தானே பிழைத்திருக்கோம். வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லாம இருக்கணும்னா நான் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அப்போ என்ன பண்றது? இப்போ இத்தனை கேள்விகளும் நம்ம கேட்டோம், இத்தனை வசனங்களும் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ எனக்கு அதுவும் சரின்னு படுது, இந்த வசனங்கள்லாம் எனக்கு தெரியுது, நான் சில காரியங்கள் மாறி இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது, இன்னும் நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும்? அப்போ நம்மை நாமே நிதானித்தறியணும் இல்லையா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒரு 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஆமென். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா,
இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்றத சோதித்து பாருங்க. எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்றதை அறிந்துக்கலாம்னா, அவருடைய கற்பனைகளின்படி எல்லா விஷயத்துக்கும் நம்ம செவி கொடுத்து நடக்கிறோமா அப்படின்றத அறிந்து போகணும். இதுல ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரா இல்ல பிசாசு ஒளியின் விஷயத்தை தடுத்து கொண்டு நமக்கு போதிக்கிறானா அப்படின்றத நம்ம சோதித்து பார்க்கணும். கர்த்தரால் யார் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க இல்லையா? அப்போ கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார்னா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ நம்மளை கண்டித்து உணர்த்துறாரா? ஒரு சின்ன தப்பு பண்ண கூட கர்த்தர் கண்டித்து உணர்த்துறாரா அப்படின்றத நாம என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போதுனா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் அவருக்கு எதிர்கொண்டு போறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா இல்ல தைரியம் இருக்கா? அதுக்கு நம்ம தைரியம் உள்ளவர்களா இருக்கணும்னா என்ன பண்ணணுமா? அவருக்குள் நிலைத்திருங்கன்னா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருங்க. ஏற்கனவே சொன்னதுதான், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு எப்படி அவருக்குள் நிலைத்திருந்தனோ நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் எனக்குள் நிலைத்திருப்பீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ கற்பனைகளை கை கொள்ளுதான் முக்கியமே தவிர சும்மா கற்பனைகளை சொல்றது முக்கியம் இல்லை. ஏன்னா என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஏன்னா வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். சரி, இப்படி கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமா கர்த்தருடைய வருகையில நான் எதிர்கொண்டு போவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு என்ன போதித்தாரோ அதன்படி நடக்க என் சரீரத்தை நான் கர்த்தருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக்கப்படுவார்கள் எழுதிருக்கு. அப்போ கேட்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, அதன்படி நடக்கிறவர்களே பாக்கியவான் சொல்லி எழுதிருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமீன். சரி, இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். நம்ம என்ன செய்யறோம்ன்றத காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு காரியங்களை செய்யறோம். தூங்க போகும்போது நம்ம ஜெபம் பண்றோம். அப்போ முதல்ல ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிதானிச்சு பார்க்கணும், காலையில இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும். யாருக்காவது நம்ம தீங்கு நிறைக்கிற மாதிரியோ இல்ல பொல்லாத எண்ணங்களோ இல்ல தேவையில்லாத பேச்சுகளோ இதெல்லாம் பேசணுமா அப்படின்றத முதல்ல நம்மளுடைய சுய கிரியைகளை சோதிச்சு பார்க்கணும். அப்படி சோதிக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம கர்த்தருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முன் வந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கறதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினார். அப்போ நம்ம எல்லா காரியங்களுக்கும் கீழ்படுகிறோமா? இப்போ ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படியாம ஒரு நாள் ஃபுல்லா ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு கணவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அப்போ உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு எழுது. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு எழுது. அப்ப அந்த காரியங்களை நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோமா அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும். சரி, வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கிறோம்? இல்ல இன்னைக்கும் அரசியல்வாதிகளை திட்டிக் கொண்டு இருக்கிறோமா? இல்ல ஒரு போலீஸை திட்டுறோமா? ஏன்னா எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் கிடையாது. அப்போ உண்டாயிருக்கிற எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. தேவன் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்து அவனை நியமித்திருக்கிறார். அப்ப அந்த அதிகாரத்தை ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறான்னா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தேவன் நியமித்த அதிகாரத்தை எதிர்த்து நிக்கிறான். அவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார். இனிமேல் போய் நம்மள ரகசிய வருகை இருக்குது, இல்ல திருத்துவோம், இல்ல இன்னொரு வேற ஏதோ ஒரு கள்ள போதனை சொல்லி நம்மளெல்லாம் கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சத்தியத்தை தெரியும். ஆனா நாம என்ன பண்ணலாம்? ஏமாத்த முடியும். நம்ம இருதயத்தை வஞ்சிக் கொள்ள முடியும். அதனாலதான் தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்னு எழுது. அப்ப எல்லா விஷயங்களும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா அப்படின்றத சோதித்து பார்க்கணுங்க நம்ம. ஏன்னா அநேக காரியங்களை இன்னும் நம்ம முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களா இருக்கும். அதை நம்ம சோதித்து பார்த்து மனம் திரும்பி கர்த்தரிடத்துல பாவங்களை அறிக்கை பண்ணி அவருடைய கட்டளையின்படி நடக்க கத்துக்க முயற்சி பண்ணணும். முதல்ல நாவை அடக்கணும். ஏன்னா நிறைய வசனங்கள் எனக்கு தெரியும், நிறைய தீர்க்க தரிசனங்கள் எனக்கு தெரியும், அது தெரியும், இது தெரியும், நான் ஏழைங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னமும் நாவடக்கம் இல்லாம இருந்தா
நம்ம நித்திய ஜீவனுக்கு அது அந்த சின்ன நாவு என்ன பண்ண பாத்தீங்கன்னா நம்மள தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாத வரைக்கும் தான் இருக்கும். யாக்கோப்பு 1:26 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். ஆமென். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, அப்போ 2 காரியம் பண்றான். ஒண்ணு, நாவை அடக்க மாட்டான். 2வது, இருதயத்தை வஞ்சிக்கிறான். அவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். ஏமாத்தி என்ன பண்றான்? நான் பக்தி உள்ளவனா இருக்கிறேன், நான் தேவ பக்தி உள்ளவனா நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உன்னை அறியேன்னு சொல்வார் கர்த்தர். கர்த்தர் இன்னொரு வசனம் சொல்றார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கு. நாவை அடக்கணும்னு ஒரு வசனம் இருக்கு, நாவை அடக்க முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா நாவுன்றது எவ்வளவு பொல்லாதுன்னு பாருங்க. நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறதுன்னு பாருங்க. இந்த பெருமை தாங்க பிசாசு கீழே தள்ளிச்சு. தேவனுக்கு முன்னாடி உண்மையாதான் இருந்தான். குற்றம் கண்டுபிடிக்காத வரைக்கும் அவனோட கிரியெல்லாம் உத்தமா தான் இருந்துச்சு. அவன் எங்க குற்றம் கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா அவன் இருதயத்துல பெருமை இருந்துச்சு. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சர்க்கரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக ஆக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதி. அப்போ நாவை அடக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த நாவு நம்மள நரகத்துக்கு கொண்டு போகணும்னு அநேக வசனம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறது? நாவை அடக்க முடியாது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்குதுன்னு எழுதிருக்குது. அப்ப நாவை அடக்காம என்னால இருக்க முடியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தார் அவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 141 வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் சொல்லி கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன், அதாவது 1000 வருஷ அரசாட்சியில கர்த்தரோட இருக்கணும், அபிரகாமோட இருக்கணும், ஈசாக்கோட இருக்கணும், யாக்கோபோட இருக்கணும், தாவீதோட இருக்கணும், அந்த ராஜ்யத்தின் மகிமையை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னா முதல்ல பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை நம்ம தாங்க தேடி போகணும். அதை பின்தொடர கடவன் சொல்லி எழுது. இப்போ நன்மை செய்யணும், சமாதானத்தை தேடணும். அதுக்கு முன்னாடி பொல்லாப்புக்கு நாவையும் கபடத்துக்கு தன் உதவியும் காத்து தீமையை விட்டு நீங்கணும். அதுக்கப்புறம் நன்மை செய்யணும், அதுக்கப்புறம் சமாதானத்தை தேடணும்னா நிச்சயமா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம். கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறாரு. நம்மள எதுக்குங்க இன்னைக்கு சத்திய சபையில நம்மள சேர்த்தாரு? நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மள தேர்ந்தெடுத்தார் இல்லையா? வாசிக்கலாம். லேவியராகமம் 20:26 வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமீன். எதுக்குங்க நம்மள பிரித்து எடுத்தாரு? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அப்ப நம்ம அவருடையவருங்க, நம்மளை மீட்கிறதுக்காக தான் அவர் திரும்ப வரப்போறாரு. இப்போ நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அதுக்காக அவர் நம்மள இங்க அழைத்ததற்கு, நம்மளை பிரித்தெடுக்கிறதுக்கு இல்ல, நம்முடையவர்கள் ஆக்குறதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. கொலேசியர் 1:21 வசனம் வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். முன்னாடி நம்ம சத்துருக்களா இருந்தோம், துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களா இருந்தோம். நம்ம பரிசுத்தமாவதுக்கும் குற்றம் இல்லாம அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கும் அவருடைய ராஜ்யத்துல இருக்கிறதுக்காகவும் அவர் என்ன பண்ணாரா? அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது நம்ம ஒப்புரவாக்கினார். அதாவது கர்த்தர் நம்முடைய பரிகாரின் பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கோம். ஆனா அது நமக்காக பரிகாரம் யார் செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, சிலுவை பாடுகள்ல நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளுக்காக பரிகாரம் செய்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவன் நமக்காக மனிதனாக இறங்கி ஜீவனை கொடுத்தாருன்ற அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்படும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. எதுலங்க பரிசுத்தமா இருக்கணும்? எல்லா நடவடிக்கைகளும், உங்க சிந்தனைகளிலும் செயல்களிலும் எண்ணங்களிலும் எல்லா யோசனைகளிலும் கூட நம்ம பரிசுத்தமா இருக்கும்.
நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யாவரோடும் சமாதானமா இருக்கிறோமா? ஏன்னா பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, நித்திய ஜீவனை இழந்து போகிறதுக்கு யாதொரு கசப்பான வேர் போதுங்க. யாதொரு கசப்பான வேர் நம்ம இருதயத்துல முளைத்து எழும்புச்சுன்னா அதை நம்மளை தீட்டுப்படுத்தும். தீட்டுப்பட்டோம்னா நம்ம பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ கசப்பான வேர்னா என்னது? இதெல்லாம் என்கிட்ட இருக்குதா இருதயத்துல? இன்னமும் யாரையாவது நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? நல்லா பாருங்க, மனுஷனுடைய இருதயத்துல இருந்து பொல்லாத சிந்தனைகள் நமக்கு இன்னைக்கு தோன்றுதா? சிந்தனையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க நம்ம நமக்குள்ள யார் இருக்கிறாங்க. விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் பொல்லாங்கானவைகள், அதாவது பிசாசினால் உண்டானவைகள் நம்ம உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷன் என்ன பண்ணும்? தீட்டுப்படும். இதெல்லாம் யாரு விதைக்கிறான்னு பாத்தீங்கன்னா பிசாசு தான் விதைக்கிறோம். இத கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம நடக்கும் போது நம்ம தீட்டுப்பட்டவங்களாயிடும். ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா யாதொரு கசப்பான வேர் நம்ம இருதயத்துல முளைத்து இருந்துச்சுன்னா நம்ம இங்க இந்த பக்கம் உட்காந்து ஆராதனை செஞ்சுட்டே இருப்போம். ஏசபா 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 நைட் எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு காலில் வந்து ஒருத்தவங்களை போய் குற்றம் சொல்லின்னு இருக்கிறோம்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கிறோம்னு அர்த்தம். இன்னமும் மற்றவங்களை ஆசீர்வதிக்காம அவங்களுக்காக ஜெபம் பண்ணாம இருக்கிறோமா? இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் இந்த காரியங்கள்லாம் நான் பண்ணாம இருக்கிறோம்னா இன்னமும் நம்மை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எபேசியர் 4:31-32 வசனங்கள் வாசிக்கலாம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சகல விதமான கசப்புன்னு எழுதுங்க. ஏன்னா யாதொரு கசப்பானவே நம்ம இருதயத்துல முளைத்து இருந்துச்சுன்னா நம்மளை தீட்டுப்படுத்தும். கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லிட்டாரு. எப்படிங்க நீங்க ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நான் அநியாயக்காரனா இருந்தேன், நான் அக்கிரமா செஞ்சேன், அவ்வளவு பெரிய பாவத்தை கிறிஸ்து எண்ணாமல் போனார், மன்னித்தார். அதை நம்ம உணர்ந்தோம்னா நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிச்சுட்டோம். ஆனா இன்னமும் நம்ம இருதயத்துல அந்த எண்ணங்கள் இருக்குதுன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்கள ஆசீர்வதிக்கும் போதுதான் அந்த உள்ள இருக்கிற அந்த கசப்பு வெளியே போகும். இல்லைன்னா அது உள்ள இருந்து கொண்டே இருந்து திரும்ப அது என்ன ஆகும்னா எப்போவாவது அந்த சம்பவம் நடக்கும்போது இந்த காரியத்தை பிசாசு ஞாபகப்படுத்துவோம். அது எதுக்காகனா நம்ம இருதயத்துல அதை திரும்ப அதை நினைக்கும் போது நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்? அதனால நம்ம வேதனைப்படுறதுக்கான காரியங்களை உண்டாக்குவோம். அந்த பழைய எண்ணங்களையும் பழைய பகைகளையும் யாராவது ஒரு வார்த்தை எதையோ சொல்லியிருப்பாங்க, அதை திரும்ப உங்களுக்கு ஞாபகத்துல அவன் கொண்டு வரானா, அப்பால போ சாத்தானே, அவங்க என்னோட சகோதரன், அவங்க என்னோட சகோதரி, நீ அவருக்கு விரோதமா என்னோட பேசாதுன்னு சொல்லி இயேசு நாமத்தினால அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அப்பால போ சாத்தானே சொன்னா அவன் ஓடிப்போம். முதல்ல நமக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தனைகளை நம்மளால துரத்த முடியலன்னா எப்படி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கிட்ட இருக்கிற பிசாசை நம்மளால துரத்த முடியும்? அப்போ திடம் மனதா இருந்து பிசாசை முதல்ல ஜெயிக்கணும். அதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு சர்வாயுதங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதுல மன்னிப்புன்ற ஆயுதம் எங்கேயும் போராட்டி கூட மன்னிப்பு மிகப்பெரிய ஆயுதம். மன்னிக்கிறதுனால நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் நம்ம மன்னிங்கன்றார். ஏன்னா பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு. அவரை வேலை செய்ய விடணும், அவருடைய வேலையை நம்ம செய்யக்கூடாது. அவரை வேலை செய்யணும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கு. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. இன்னமும் நம்மளை யாராவது இந்த மாதிரி காரியங்கள்லாம் குற்றம் சாட்டுறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது, வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள்னு சொல்லி எழுது. அது போல ஸ்தோத்திரம் செய்தலே தகும்னு எழுது. இது தகாதவைகள்னு எழுதிருக்கு இல்லையா? இந்த வம்பு புத்தினமான பேச்சு இதெல்லாம் மற்றவங்களை பாவத்தை செய்ய தூண்டும். அநேகர பாவத்தை தள்ளுறது என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தினமான பேச்சு தான். இந்த வம்பு பண்றது, வீம்பு பண்றது, பரியாசம் பண்றது இதெல்லாம் மற்றவங்களை பாவத்துல கொண்டு போய் நிறுத்தும். இதே நீங்க நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா மற்றவங்களை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான்னு சொல்லி எழுதுது. அப்போ சினிமால இது நடக்கிறது, அதனால நான் வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில நானும் அந்த மாதிரி நடக்கிறேன்னு சொன்னா நீங்க பிசாசின் கிரியைகளை பின்பற்றுள்ளா இருக்கு. உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, இதை விட்டு விலகி இருங்கன்ற.
இதெல்லாம் ஏன் விலக சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தும். இந்த டிவி, சினிமா இதெல்லாம் நம்மள என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இது என்ன எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு. நம்ம எதற்கும் அடிமையாக மாட்டோம். ஆனா நீங்க அதை பார்த்த உடனே அந்த நினைவுகள் எல்லாம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, உங்க இருதயங்களை பதியும். பின்பு நம்மளை அறியாமலே அதன்படி செய்ய நம்ம சரீரத்தை பிசாசு தூண்டுவான். அதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இடம் கொடுக்காம அதுக்கு ஸ்தோத்திரம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை ஆராய்ந்துட்டு இருப்போம்னா இதுல இருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள் வாசிக்கும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே நம்ம இப்ப அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி நம்ம என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. ஏன்னா வனாந்தரத்துல அவங்களை ரட்சித்து வந்தாரு. எகிப்துல இருந்து ரட்சித்து வனாந்தரத்துல முறுமுறுத்தவர்களை அழித்து போட்டாருன்னு எழுதிருக்கு. திஷ்டாந்தமா எழுதிருக்கு. இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது வானங்கள் மடமடவை என்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும். நமக்கு எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட நடக்கையே நடக்க போறது நம்ம அறிந்திருக்கிற நம்ம எவ்வளவு தெய்வ பயம் உள்ளவர்களா நடந்துக்கணும். ஏன்னா தெய்வ பயம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். தெய்வ பயம் இருந்தா மட்டும்தான் நம்ம பரிசுத்தத்துல நடப்போம். நம்ம பேசுகிறத கர்த்தர் நியாயத்திற்குள்ள கேட்பாருன்ற பயம் தான் நான் வடக்கம் வரும். நான் இன்னைக்கு சிந்திக்கிறத கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாருன்றதை நம்ம உணர்ந்தாதான் கெட்ட சிந்தனைகளை நம்ம விரட்டும். அப்பால போ சாத்தானின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நம்ம இடம் கொடுத்தா அது அந்த விதை செடியாய் மாறி நாளைக்கு நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் செய்கையா மாறிடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆரம்பத்துல என்ன பண்ணணும்? அதை விரட்டுகிற பிள்ளைகளா இருக்கும். இன்னைக்கு கேட்ட வசனங்கள் எல்லாத்தோட காரியத்தின் கடைத்தொகை கேட்போமா? வேதத்துல பாத்தீங்கன்னா சாலமோனா தான் சொல்றாரு இல்லையா? பிரசங்கில எழுதுறாரு. எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லா பாவங்கள்ல இருந்து விடுதலை ஆகி கடைசியா சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ காரியத்தின் கடைத்தொகை தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்றோமா? இதுதான் முக்கியம். இதை நாமே சோதித்து அறிந்தோமானா நம்ம நியாயத்திற்கப்பட மாட்டோம். கர்த்தர் என்னை பார்த்து நம்மளை பார்த்து பேர் சொல்லி அழைப்பார். இந்த நாள்ல என்னுடையவர்களை நான் மீட்கும் வருஷம் வந்ததுன்னு சொன்னார். அப்போ அவருடையவர்களா நம்ம இருப்போமானால் அவருடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கோம். அதற்கு நாமே சோதித்தறிந்து பார்த்தோம்னா நம்ம நியாயத்திற்கப்பட மாட்டோம். ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபிக்கிற வேலை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நீதி உள்ளவர், நீ இரக்கம் உள்ளவர், நீ உண்மை உள்ளவர், நீ பரிசுத்தம் உள்ளவர். அப்பா, எங்கள் இருதயங்களை சோதித்தறிந்து எங்களுக்கு பிரியமல்லாத காரியங்கள் எதனா இருந்துச்சுன்னா அதை எங்க இருதயத்துல இருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. அப்பா, நாங்க மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க எங்களை நாங்களே வஞ்சியாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்கள் இருதயங்களை சோதித்து பார்த்து எங்களை குணப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வழிகள் படி நடக்க எங்களுக்கு பயிற்சியை கொடுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு புத்தி சொல்லுங்கப்பா. நம்முடைய ஆவினாலே எங்களை வழி நடத்துங்கப்பா. இன்னும் எங்ககிட்ட என்னென்ன குணப்படணும்ன்றதை எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. அப்பா, உங்களுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. இப்போ நாங்க எவ்வளவா பயந்து எவ்வளவு உண்மையும் உத்தமும் எவ்வளவு பரிசுத்தமா நடக்கணும்ன்றது எங்களுக்கு போதியுங்கப்பா. தெய்வ பயம் எப்பொழுதும் எங்களுக்கு இருதயங்கள் ஆழக்கடவுது கர்த்தாவே. அப்பா, முன்பு நாங்க பாவம் செய்யறதுக்கு எங்க சரீரங்களை ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது உமக்கு கீழ்ப்படிய உங்களுடைய பரிசுத்தங்களை நடப்பிக்க எங்களுடைய அவயங்களை உமக்கு கீழ்ப்படிய அடிமையாக ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே. அப்பா, நீங்க எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா. இங்க கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க இருதயங்களை நீங்க வாசமா இருக்கின்ற கர்த்தாவே. அப்பா, அவங்க ஆவிக்குரியத்தினால வரங்கள்னாலும் கிரியினாலும் கனிகள்னாலும் நிறைந்து இன்னும் மேல் மேலும் உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து உமக்கு கீழ்ப்படுகிற எல்லா விஷயத்தையும் கீழ்ப்படைந்து உமக்கு உத்தமமாய் உமக்கு பிரியமாய் நடக்க அவங்க இருதயங்களை ஏவியர். கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயமும் தனித்தனியே சோதித்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு உங்களுடைய சிந்தையை எங்களுக்குள்ள விதைங்கப்பா. அந்த எண்ணத்தையும் விருப்பத்தையும் எங்களுக்கு உண்டாக்குங்கப்பா. நீதி செய்கிற தேவனை நாங்களும் நீதி செய்ய எங்களுக்கு அடிமையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்பா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே கரைத்திரை அற்றதாக பரிசுத்தமாக காணப்பட இடத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு போக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த ராஜ்யத்துக்கு நாங்க ஆயத்தமா இருந்து கிரியைகளை அதன் போய் நடப்பிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே.
துதியும் கனமும் மகிமும் என்றென்றைக்கும் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள என் பிதாவே, ஆமென்.